வணக்கங்க. ரெட் ஃப்ரேம் டீம்லேருந்து சிஎல் அனீஸ். இன்னும் நம்ம கூட இருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரி தமிழ் டீம்லேருந்து சுபாஷ் இருக்காங்க, கூட அவங்களோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. சரி வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம். சரி, நீங்கள் வந்து என்ன என்ன பண்ணிருக்கீங்க? படித்தது நான் வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கீங்க. இப்போ சும்மா வெட்டி? இப்போ சும்மா இருக்கேன். இப்போ சும்மா 2 மாதமாக தான் சும்மா இருக்கேன். இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள்? நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ சும்மா வெட்டியா? வீட்டில் போய் சாப்பாடு தின்னுட்டு அப்போ வெட்டியா? அப்படி பெருமை வர இதில் இது நீங்கள் வந்து பிக் பாஸ் எல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணி நிறைய மொத்தம் 4 வீடியோ பண்ணிருக்கீங்க. அதை தள்ளி வேறு ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? அது தள்ளி 2 ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணல இல்லையா? அது இல்லை, அப்லோட்லாம் பண்ணல. அந்த டைம் இந்த யூடியூப்ல எல்லாம் அறிவிக்கல, அவ்வளோ அந்த அளவு தெரியாமல். சரி, நீங்கள் இந்த பிக் பாஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணி எடுத்தீங்க வீடியோ. ஏன் அந்த மாதிரி பிக் பாஸை ட்ரோல் பண்ணுறீங்க? பிக் பாஸ் என்ன, முன்னாடியே இப்போ ஒரு பாட்டு வந்தால் கூட நம்ம ஸ்லாங்கில் பாடி பார்ப்போம். இப்போது நாங்கள் கிரவுண்டில் இருந்தால் நம்ம ஸ்லாங்கில், கன்னியாகுமரி ஸ்லாங்கில் பாடி பார்ப்போம். இல்லை ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் பிக் பாஸ் பண்ணீங்கல்ல? ஆமாம். அது இந்த கன்னியாகுமரி ஸ்லாங்க? கன்னியாகுமரியில் ஸ்லாங்னா கன்னியாகுமரியில் எவ்வளோ ஸ்லாங் இருக்குது? குலசேர ஒரு ஸ்லாங்கு, களியாக்குளம் ஒரு ஸ்லாங்கு, கொல்லம் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஸ்லாங் நான் பேசுறது பொதுவாக நம்ம லோக்கலில் பொதுவாக பேசுகிற ஸ்லாங். கன்னியாகுமரி பொதுவான ஸ்லாங். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? கன்னியாகுமரியில் பொதுவாக ஒரு ஸ்லாங் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணுவோம். ஆமாம், நீங்கள் வந்து நான் கன்னியாகுமரியில் தானே இருக்கிறேன். கன்னியாகுமரி ஸ்லாங் தானே போட முடியும். அப்படி அதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்களா? கன்னியாகுமரியில் நிறைய ஸ்லாங் இருக்குன்னு. கண்டிப்பாக நிறைய ஸ்லாங் இருக்குது. பீச் ஸ்லாங்கு நம்ம ஒவ்வொரு பீச்லேயும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்குது. கன்னியாகுமரியில் மட்டும்தான் இந்த இவ்வளோ இது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. எப்படி வீடியோலாம் நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க, பார்த்தோம். நிறைய 6-7 பேர் போட்டிருக்காங்க, பார்த்தோம். நம்ம நிறைய வேறு இதிலெல்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி எடுத்து போடுறதெல்லாம் நமக்கு ஒரு பப்ளிசிட்டி தானே. அதனால நீங்களும் கண்டுடுறது கிடையாது. அதனால வியூ ஆகுது எல்லாம் 80,000 1 லட்சம் அந்த மாதிரி வியூ எல்லாம் ஆகுது. ஃபேஸ்புக்கில் 2.5 லட்சம் வியூ இருந்துச்சு. பார்த்தீங்க? இல்லை நீங்கள் அதில் ஒரு இது பேசியிருப்பீங்களா? ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டில் டைலாக் ஒரு பேசுங்க பாப்போம். கண்டிப்பாக பேச முடியாதா? பால் அடிச்சுட்டு காஞ்சா இல்லை அந்த அதே இதில் பேசுங்க. இப்படி யோசிச்சு பேசுவோம். அதில் ஒரு ஆக்ரோஷமாக பேசுவீங்கல்ல? அப்படிலாம் இல்லை இல்லையா? அது படில நல்லா பண்ணது மட்டும்தான். அப்படியா? ஓ, இப்படி சொல்லி தான் அவர் வீடியோ பண்ண வைக்கிது இல்லை? அப்போ நல்லா பண்ணியா மாப்பிள்ளலே நல்லா பண்ணியல அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா இருக்கால சொரிச்சுட்டு வந்துட்டு வீடியோ பண்ண வைக்கிது. அப்படிதானே? உண்மை ஒத்துக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போதான் உண்மை முடியாது. அப்போ எல்லாரும் 4 பக்கத்துலேருந்து ப்ரெஷர் கொடுத்த உடனே ஒரு வாரம் எடுத்து முடிஞ்சா அடுத்த வாரம் சொல்லுவாங்க, இந்த வாரம் பிக் பாஸ்னு கிரவுண்டு பக்கம் வந்தோம்னா பேட் எடுத்து விரட்டி அடிப்போம். அப்படிதான் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஆனால் அடுத்த வாரம் காலைல 8 மணி போய் நின்னா மக்காவால பண்ணுவோம். அப்படிதான் கூப்பிட்டோன்னே பண்ணுவோம் மக்காவா அப்படின்னு பண்ணுவாங்க. காமெடி இல்லைன்னு ஏன் அப்படி பண்றீங்க? அதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? இல்லை, சில வீடியோ பார்த்து எனக்கு சிரிப்பு வரல. ஆனால் சில வீடியோ பார்த்து நான் சிரிச்சிருக்கீங்க. ஆனால் எனக்கு எந்த வீடியோ ஒரு மாதிரி சிரிப்பு வராத சிரிப்பு வரல. இல்லை நிஜமா? அப்படியா? தெரியலையே. உங்கள் டேஸ்ட் வேறையா இருக்கலாம். ஓ, நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. சரி, என் டேஸ்ட் வேறையா இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு பேஜில் எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த பேஜில் வந்து நிறைய கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்களா நீங்கள்? என்ன பேஜ்? நான் கவனிக்கல. இல்லை நீங்கள் இப்போ சொன்னீங்களா நிறைய 2 லட்சம் அந்த மாதிரி வந்து நிறைய இதில் வந்து ஆமாம் கமெண்ட் இருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருந்து. நெகட்டிவ்னா இந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த தேவையா, பிக் பாஸ் தேவையா, அதையே ட்ரோல் பண்ணி போடுறீங்க, கொஞ்சம் சோஷியலாக எடுங்க அப்படின்னு. சோஷியலாக நம்ம இப்போ சோஷியலாக பண்ணோம்னா நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இப்போ மொத்தமே கெட்டு தான் இருக்குது. அதனால சரி லாஸ்ட்டாக ஒரு லைன் பேசணும். அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கல. லாஸ்ட்டானா அந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த ஃபார்மர்ஸ் வச்சு பேசுவீங்க. ஆமாம், அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் நாளைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லாக பண்ணுற மாதிரி. ஓ, அப்போ அதனால தான் நாளைக்கு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன்னு நீங்கள் அது பண்ணுறீங்க. ஆமாம், சரி. அப்போ அது ஃபார்மர்ஸ் தான், ஃபுல்லாக ஃபார்மர் தான். ஃபார்மர்னா ஒரு 2100வது வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம், அது ஒரு 3 நிமிஷம். ஓ, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். சரி, ஓகே, சூப்பர், ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து அடுத்தது பிக் பாஸ் வச்சு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை பண்ணுற அந்த மாதிரி? கண்டிப்பாக. ஏன்னா இந்த லாஸ்ட் 2 வாரம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கல்ல. சரி, அதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாகவே காமெடியாக அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இந்த வாரம் நீங்கள் பண்ணுவேன். கண்டிப்பாக. அப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க முதல்ல பண்ணதும் காமெடி இல்லைன்னு? லாஸ்ட் 2 காமெடியாக சொன்னதால சொல்கிறேன். லாஸ்ட் 2 காமெடியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். அடுத்த உள்ளதெல்லாம் நீ பயங்கர காமெடியாக ட்ரை பண்ணுவோம். அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ? அடுத்த ப்ராஜெக்ட் நாளைக்கு பண்ணுறோம். அந்த ஃபார்மர்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம். அதே நல்லா பண்ணீங்களா? கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். இல்லையா? அது ஃபார்மர்ஸ் வச்சு எடுக்குவீங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக ரீச் ஆகும். நல்லா பண்ணுவோம். இல்லை, ரீச் 2 நல்லா பண்ணணும். நல்லா பண்ணுவோம். சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து அந்த பாட்டு பாடிருப்பீங்களா? அது ஒன்று பாடுங்க எங்களுக்கு வேண்டி. நான் பாட்டு இல்லை, பாட்டு இல்லை,
பேடிக்காதீங்க, அடிக்க மாட்டான். சரி, நீங்கள் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிருக்கீங்களா? ஆமாம். எங்கள் காலேஜா இல்லை? இல்லை, ஸ்டேஜ்னா காலேஜில் எல்லா ட்ராமா எல்லாத்துலையும் நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் ஒரு ட்ராமா டீம் வச்சுருந்தேன். திருவட்டார் ஹையார்க் டான்ஸ் அகாடமின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ அதில் என் ஃப்ரெண்டு லால் ஒருத்தன் இருந்தான். அப்போ அவன் தான் ட்ராமா பண்ணுறது. அஜித் லால் தானே? சிவலால். சிவலாலா? இல்லை இல்லை, அஜித் லால் யோசிச்சு பாருங்க. என் ஃப்ரெண்டு அங்கே உள்ளவன், அந்த ஊர் வரமா வாம் அங்கே உள்ளவன். இல்லை இல்லையா? இருக்கு வாய்ப்பு. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. சே, என் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கு, அந்த ஒரு. நான் சொன்னது சிவலால். சிவலாலா? சிவலால். சரி, வேற யாரையும். அவன் தான் கூப்பிட்டு போய் ட்ராமா பண்ண வச்சான். அது ஒரு 3 மாதம் தான் ஓடிச்சு அந்த டீமு. அப்புறம் அது போயிட்டு அப்புறம் காலேஜ் ஓடிச்சுன்னா இல்லை பெட்ரோல் ஓடிச்சா டீசல் ஓடிச்சா? இல்லையே, தண்ணியில். தண்ணியிலையா? தண்ணி அந்த இது தண்ணியில் குடிக்க தண்ணியில். குடிக்க தண்ணியில். நான் நினச்சேன் என்ன மாதிரி அதுலேயே வண்டி ஓடும். தெரியும் இல்லை? நான் தெரியும். சரி. அப்புறம் வந்து ஸ்டேஜ், அப்புறம் சர்ச்சில் எங்களுக்கு இளைஞரை கொடுத்துன்னு தனியாக ஒரு நாள் கொடுப்பாங்கல்ல, அதுலேயே எல்லா ட்ராமா எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த முட்டை தக்காளி நிறைய மாட்டாங்களா? இல்லை, இதுவரை இல்லை. இல்லையா? இல்லை இதுவரை போய் சொல்லடா. சீரியஸா? சத்தியமாக இல்லை. நீங்கள் கூட உண்டா? உண்டா? ஒரு நிறைய ஆள் கூட்டிகிட்டு போய் எதுக்குன்னு முதல்ல பிளான் பண்ணி. ஆனால் அந்த முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த கபல் டைலாக்லாம் பேசுனீங்களா? அதெல்லாம் பேசும்போது யாருமே போய் எதுவுமே சிறுப்படுத்தணும் நிறைய இல்லை. கல் தக்காளி இல்லையே, கைதான் தட்டாங்க, செருப்பெல்லாம் எடுத்து தெரியலையே. ஓ, கைதட்டி கீழே வச்சாங்க. ஆமாம், வந்து தயவு செய்து வந்துடு அப்படின்னு. அட இல்லைண்ணா, நீங்கள் பல்லு கடிச்சு அடிச்சிருக்கீங்க, அடிப்பீங்களா ஏதாவது? இல்லை, பேடியா இருக்கேன். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டுங்க முறையில் வேற என்ன அவங்கள்ட்ட டேலண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா கவிதை எழுதுவோம். கவிதை எழுதுவோம். அப்போ கவிஞரா நீங்கள்? அப்போ ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி? இல்லை கவிதை அந்த மாதிரி பாட்டு? காலேஜ் அந்த மேகசின்ல மற்ற மாதிரி எதுவும் இதுக்குன்னு பாட்டெல்லாம் பாடினீங்களா? ஆமாம். அப்போ அது மாதிரி எங்களுக்கு வேண்டியதாக ஒரு பாட்டு ஆம்பளை படுத்துக்கலாம். உன் பேர் என்ன தெரியாது. சரி. அந்த பாட்டு. சரி. இல்லை, அதில் வந்துடுச்சு இல்லை, அதான் கொஞ்சம் வித்தியாசம். வேற ஏதாவது பாட்டாக தான் நல்லா இருக்கும். வித்தியாசம் இல்லை, அதே பாடு. உமக பேர் என்ன தெரியாது, உமக வீடங்க தெரியாது, உங்களை ஆறுன்னு தெரியாது, பரவாயில்லை. தேவையில்லை உமக்கு அட்ரஸ், தேவையில்லை உமக்கு வரலாறு, பழவுல உமக்கு அட்ரஸை தரும் போய், பழவுல உமக்கு அட்ரஸை தரும் போய். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாட மாட்டீங்களா? ஏன் அப்படி? உங்களுக்கு வராதா பாட்டு? ஓ, பாட்டு வராது. அப்போ மற்ற வேறெல்லாம் வரும். சரி, வேற ஏதாவது? ஏன்னா தப்பா தான் பார்க்கலையே, ஸ்னேகன மாதிரி பார்க்குறோம். இல்லை இது வேற ஏதாவது மாதிரி பார்க்குறோமா? இல்லை நார்மலாக தானே பார்க்குறேன். ஃபோன் இருக்கு, நீ வீட்டில் படுத்து விடாதீங்க. மற்ற சின்ன குட்டை நிற்கிறோம் போட்டுட்டு வந்து படுத்து விடாம உங்களுக்கு ஃபோன் இருக்கு. நான் இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி. சரியா? ஃபோன் பண்ணி நீங்க போன் எடுங்க. முதல்ல கால் எடுத்து வச்சாச்சுன்னா போன் வேண்டாம், நீங்க கையை வச்சு பேசணும். நான் கை வச்சு தானே பேசுவேன். சரி, ஓகே. போன் காமிக்கிறீங்களா? என்னட்டே போன் இருக்கு, பாக்குறீங்களா? வேண்டாம். இல்ல நீங்க ஏதோ உங்கள்ட்ட ஓடுற மாதிரி இல்ல போன் எடுக்கட்டான்னு கேக்குறீங்க. எடுங்க. நீங்க அடிச்சவனே, நம்ம போன் அடிச்சவனே எடுக்கட்டான்னு கேட்பீங்களா? அப்படி எடுங்க. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சார். சுபாஷ் சாரா? சொல்லுங்க, நான் தான் சுபாஷ் தான். சார், நம்ம அந்த குமரி தமிழ் அந்த டீமில் உள்ளவங்க தானே? ஆமாம். சார், உங்களுக்கு வந்து ஹீரோவா பண்ணுறது ஒரு சான்ஸ் கடை வந்திருக்கு சார். நாங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து கால் பண்ணுறோம். அண்ணா சத்தியமாக வேண்டாம் கட்டியா. ஏன்னா வேண்டாம், எந்த மாதிரி சான்ஸ் சொன்னேன் வேண்டாம். நீங்கள் வேற ஏதாவது உண்டுன்னு விളിங்க கட்டியா. வேற ஏதா? சத்தியமாட்டு. ஏன் வேண்டாம்? ஹீரோனை நம்மளை யாரு பாத்தியம்? இல்ல நீங்க அதை ஒன்று மனசிலாக்கணும். இல்லை ஏன்னா போட்டோன்னு பார்த்தீங்களா? அப்போ ஒழுங்கா பார்க்கலன்னா கண்ணாடி என்ன இட்டுட்டு பாருங்க. சரியா? இல்லைண்ணா, இல்லை அப்படி இல்லைண்ணா. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் தெரியுமா? நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. எனக்கு வந்து இப்போ கவுண்டர் டக்குன்னு வரல. நீங்கள் வந்து என்னன்னா, நாங்கள் வந்து இப்போ உங்களை வந்து இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இல்லை நீங்கள் ஹீரோவா பண்ணலாம். இல்லை சத்தியமாக நான் வரையிலன்னா வேற யாரையும் விളിங்க. சரி? சரியா? இல்லை விളിக்காது. இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆனால் ஆத்தியமே அதான் சொல்லி என்ன வேண்டாம், நான் வேற வில்லன் ரோல தான் உண்டு விളിங்க. சரி, அப்போ அந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணி. இல்லை பாதி மொட்டை அடிக்கணும். உண்டா? கண்டிப்பாக வருவேன். இல்லை இது ப்ரோக்ராமு, இதெல்லாம் வேண்டாம். சரி. இல்லை வந்து ஹீரோனை கடத்திட்டு போற மாதிரி சீன்லாம் இருக்கு. சரி, ஓகே. நான் தைரியமா கடத்தலாம். கிளாஸ் எல்லாம் பூட்டிட்டு போற மாதிரி தான். சரி, குழப்பம் இல்லை. பண்ணலாம் இல்ல? பண்ணலாம். சரி. இது நாங்க வந்து டிவில இருந்து ஃபோன் பண்றோம். உங்களை பிராங்க் பண்ணோம். எல்லாமே சும்மா கேமரா பார்த்து வட போச்சுன்னு சொல்லுங்க. இருக்கா? வட போச்சு. நான் சிரிச்சீங்களா?
இது வரைக்கும் நம்ம யாரும் வச்சிருச்சது இல்லை. கண்டிப்பாக நல்லா பண்ணீங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த ஹீரோ நினச்சா பண்ண மாட்டீங்க. சரி, நம்ம அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஆசை இல்லை. சரி, அப்போ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படி பார்த்தா, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு 80,000 70,000 சம்பளம் அப்படின்னு இவ்வளோ ரூபா சேலரி இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சுன்னா நீங்கள் அந்த வேலைக்கு தான் போவீங்களா? இல்லை நான் இதான் ஊரில் தான் சின்ன வேலையை பார்த்து நான் இதுக்கே தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஊரில் தான் இருப்பேன். ஊர்லேயே தான் பார்த்துட்டு இங்கே தான் இருப்பேன். இல்லை, இப்போ இது கேமரா இருக்குன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டது உண்மை தான். நான் அப்படி தான் இருந்தேன், அந்த ஐடியில் தான் இருந்தேன். இதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு இது இருக்குல்ல, ரீச் இருக்குல்ல, அதனால இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அந்த இவ்வளோ நம்ம போட வீடியோ பார்க்குறதுக்கும் இவ்வளோ ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம கண்டிப்பா இன்னும் பண்ணலாம் கண்டிப்பா பாப்பானுவேன் அந்த ஒரு இது இருக்கு. நம்ம மக்களை பார்க்கும். நம்ம ஓவியா பண்ற மாதிரி அந்த கொக்கு முட்டை கொக்கு அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டுறோம். கொக்கு நட்ட கட்ட முட்டை. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க, அதை சொல்லுங்க. சும்மா இருந்து பண்ணுவா இல்ல எலுமினேட் பண்ணியாச்சுன்னா ஃப்ரேம் தெரியாது, உங்க மூஞ்சி தெரியாது. பண்ணுவோமா? சேர்ந்து பண்ணுவோமா? சேர்ந்து பண்ணல இருக்கும். சேர்ந்து பண்ணுவோமா? என்ன சேர்ந்து பண்ணலாம், சேர்ந்து பாடுவோமா? பாடுவோமா? அப்படி நான் சேர்ந்து பாடுவோம். இதை ஒன்று சொல்லி தரீங்களா? என்ன தெரியாது அது எப்படின்னு. கொக்கு நட்ட முட்டை கொட்டை அப்படி போனாங்கன்னா சும்மா போனவன் கட்ட முட்டை தள்ள கட்ட முட்டை தள்ளை 1 2 3 கட்ட முட்டை தள்ளை தள்ளை. சரி, நல்லா வந்தீங்க. அதுல தள்ளைன்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அதானா அந்த தள்ளை அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல, தள்ளை அப்படின்னா தள்ளை அந்த தள்ளை அப்படியா? சரி, நீங்க பாட மாட்டேன், நீங்க நல்லா பாடுறீங்க. அந்த கட்ட விட்டு ராகம் அந்த 2வது லைன்ல அந்த பல்லவி எல்லாம் பயங்கரமா இருந்து. இல்ல அங்க இல்ல, அந்த பல்லவி அங்க ரைட்ல இருக்கு, அது நல்லா இருந்தது. எப்படி? சரி, உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா இல்லை, நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை எப்படி கூப்பிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ தான் எங்களுக்கு இன்னும் ஒரு இது இருக்கும், ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். அது கண்டினியூவாக பண்ணலாம். ஹார்லிக்ஸ் எல்லாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாமே. ஓகே, போன்விட்டா வேற என்ன உண்டு? மற்ற அரை கிளாஸ் உருண்டை மாவு எல்லாம். அது உங்கள் ஊரில் கிடைக்குது? ஊரில் கிடைக்கும், இப்போவும் கிடைக்கும் இல்லை இங்கெல்லாம் கிடைக்கல. ஒரு 1/2 கிலோ வாங்கி தெரியாங்களா? 1/2 கிலோ தெரியல, ரேட்டு தெரியல, எப்படின்னு தெரியல, வாங்கி தரல. பூஸ்ட்டில் விட்டீங்க? பூஸ்ட்டில் விட்டேன். போன்விட்டா எப்படி கூப்பிட்டு பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னொரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நாங்கள் இதை கண்டிப்பாக கண்டினியூவாக பண்ணுவோம். கண்டிப்பாக. நன்றி. சரி மக்கா, ரெட் ஃப்ரேம் கிரியேஷன் பண்ணுற வீடியோஸ் பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஆத்தையும் கீழே உள்ள இந்த லைக் பட்டன் நமக்குங்க. இன்னும் நல்லா பிடிச்சோன்னா கீழே உள்ள டப்பா இருக்குது, கமெண்ட்னு ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவில் எழுதி தள்ளுங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு சிவப்பு கலர் டப்பா இருக்கும், அதில் அமைக்கி தள்ளுங்க. வீழத நோட்டிஃபிகேஷனு மற்ற குந்தம் குடத்தக்கரை எல்லாம் வேணும்னா அந்த பெல்லு பட்டனை 2 இடம் அமைக்கி விடுங்க. சரியா? நன்றி.